ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மித்ரா பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் எம்.எஸ். மூர்த்தி எழுதி இயக்கி தயாரித்துள்ள படம் 99/66. நட்சத்திரங்கள் பட்டியலில் முதலில் ரக்ஷிதா மகாலட்சுமி தான் சொல்ல வேண்டும். சரவணன் மீனாட்சி தொலைக்காட்சி தொடரிலும் மற்றும் சில படங்களிலும் படு கிளாமராக நடித்தும் நாடறிய பேசப்பட்டவர். ரக்ஷிதா மகாலட்சுமி மற்றும் ஸ்வேதா இரண்டாவது கதாநாயகி நடித்திருக்கிறார். சபரி மற்றும் ரோஹித் 2 ஹீரோக்கள் நடித்துள்ளனர். தவிர பவன் கிருஷ்ணா, கே.ஆர். விஜயா, கே.எஸ்.சி. வெங்கடேஷ், எஸ். சினேகா, குமாரி கனிஷ்கா, ஸ்ரீலேகா, பி.எல். தேனப்பன், சிங்கம்புலி, புஜ்ஜிபாபு, சாம்ஸ், அம்பானி சங்கர், முல்லை கோதண்டம் இவர்களுடன் தயாரிப்பாளர் இயக்குனர் எம்.எஸ். மூர்த்தி முக்கியமான ஒரு கேரக்டரில் நடித்திருக்கிறார். படத்துக்கு இசையும் இவர்தான். செவிலோ ராஜா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பிரபல தொழிலதிபராக மனைவியிடம் காட்டிக்கொள்பவர் ஹீரோ. அவரது மனைவி ரக்ஷிதாவின் விருப்பப்படி அபார்ட்மெண்ட் ஒன்றில் 66வது எண் பிளாட்டை வாங்கி அதில் குடியேறுகின்றனர். அப்போது ஜன்னல் வழியே பார்க்கும் ஸ்வேதாவுடன் ரக்ஷிதாவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுகிறது. சந்திக்கிறார், பேசுகிறார். அவர் போஷனுக்கு போகிறார். அது பற்றி அங்கே சக குடியிருப்புவாசிகளிடம் பேசும்போது 99ஆம் என் வீட்டில் யாருமே இல்லையே, அங்கு யாரும் வசிக்கவில்லையே என்கிறார்கள். அந்த ஃப்ளாட் ஓனர் மூர்த்தியிடம் விசாரிக்கையில், அந்த ஃப்ளாட்டில் என் மகள்தான் வசித்தார். கொடூரமாக கொலை செய்யப்பட்டாள் அவளது கணவனாலேயே. சம்பந்தப்பட்டவனை கொலை செய்ய நினைக்கிறேன், ஆனால் என்னை தடுத்து விடுகிறாள் என் மகள். உன்னை ஏன் அவள் ஆவியாக வந்து சந்தித்தாளோ தெரியவில்லையே என்று கன்ஃபியூஸ் ஆகிறார். அதற்கு பிறகு என்னதான் ஆனது என்பது மீதி கதை. அதில் திகில், சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கிறது. அதே சமயம் பல சந்தர்ப்பங்களில் ரக்ஷிதாவை கொலை செய்ய அவரது கணவர் திட்டம் தீட்டி முடியாமல் போகிறது. அது ஏன், ஸ்வேதா எப்படி கொலை செய்யப்பட்டாள் என்பதும், ரக்ஷிதாவின் கணவன் என்னதான் தொழில் செய்கிறார், அவரது திட்டம் பலித்ததா என்பதும் 99/66 கதை. ரக்ஷிதாவை இதற்கு முன் சீரியலிலும் சில படங்களிலும் பார்த்தவர்களுக்கு இந்த படத்தில் அவர் இன்னும் நிறைய நேரம் வந்திருக்கலாமே என்கிற எண்ணம்தான் தோணும். மைசூருக்கு அருகே புத்தர் கோவில் என்கின்றனர். தாய்லாந்து மாதிரி இருக்கிறது அந்த சிச்சுவேஷன். மற்றும் அந்த போர்ஷனில் சிறுமியாக நடித்தவர் ரொம்ப அழகு. அந்த பாடலும் நன்றாக ரம்யமாக உள்ளது. கதைக்கு அப்பாற்பட்டு விநாயகர் பாடல், கருப்புசாமி பாடல், புத்தர் பாடல் என்று வகைக்கு ஒன்றாக இருக்கிறது. ஏனோ அப்படியே சவ்வென்று போகிறது படம். எனர்ஜி குறைவாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.